சார், நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மீது போதைப் பொருள் பயன்படுத்தினாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்கதா காலையில் பார்த்தோம். இப்போ கைது வரைக்கும் போயிருக்கு. அதுவும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன நடந்துச்சு உண்மை? இல்லை, ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் சினிமா பெருசாக பின்புலம் இல்லாமல் ஒரு நடிக்கணுங்கிற ஒரு பேஷனில் வந்தவர். ரோஜா கூட்டம் அது அவருடைய நடித்த முதல் படம். பெருசாக சொல்லப்பட்ட படம்னா மனசெல்லாம், ரோஜா கூட்டம், அப்புறம் சங்கருடைய டைரக்ஷனில் நண்பன், விஜய் கூட சேர்ந்து பண்ணி விஜய் ஜீவா அவங்க 3 பேர் நடிச்சிருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அந்த காலகட்டங்களினுடைய ஒரு ஜெமினி கணேசன் மாதிரி நல்ல ஒரு பார்த்திபன் கணவர் நிறைய படங்களில் பண்ணியிருக்காப்புல. நல்ல ஒரு நடிகர். சமீப காலமாக அவர் பெருசாக ஒரு மார்க்கெட் ஒன்றும் இல்லை. அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி காலையில் பார்க்குறப்ப ஒரு செய்தி, அவரை வந்து போதைப்பொருள் பயன்படுத்தியதாக, போதைப் பொருள் வாங்கினதாக அவர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போச்சு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டோ பாரில் ஒரு அடித்தடி தகராறு நடக்குது. ஓகே. ஒரு அதிமுகவை சேர்ந்த அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. முன்னாள் நிர்வாகி பிரசாந்த் அஜய் வாண்டியா. பிரசாந்த் அஜய் வாண்டியா 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. எதிர்குரூப்பில் ஒருத்தர் மேலே உட்காந்து அங்கேயும் அவங்களும் அங்கே இருந்துருக்காங்க போல. 2 பேருக்குள்ள ஒரு கை கலப்பாகி ஒருவரை வந்து பாட்டில் எடுத்து தலையில் அடித்து உடச்சி அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 தையல் போட்டு இன்றைக்கி அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் இருக்கார். உடனே இந்த தகராறு ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. மாறினோடனே அவர் அதிமுகவில் வந்து அஜய் வாண்டியாரையும் அந்த பிரசாந்தையும் நீக்கம் பண்ணுறாங்க. நீக்கம் பண்ணோடனே தலைமறைவாக இருந்தார். அதோடு சேர்ந்து இன்னும் சில பேர் கூட கைது செய்யப்பட்டு இந்த அஜய் வாண்டியார் மேலாம் அந்த குண்டாஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. அவர்களை வந்து இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.